என்னுடைய பாப்பாவுக்கு சம்பவம் என்னன்னா, பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு அவள் பண்ணுற வாழ்த்தனத்தெல்லாம் ஸ்கூலில் போட்டு கொடுத்துட்டு வரலாங்களா? வாங்க போகலாம். அம்மா மேலே வண்டி விடணுமா? ஏன் உனக்கு அம்மா மேலே வண்டி விட அவ்வளோ ஆசை? ஆ உட்காரு. வேகமாக போகணுமா? வேகமாலாம் வேணாம்ப்பா, நமக்கெல்லாம் பொறுமையாக மீடியமாக போனாலே போதும். வேகமாலாம் வேணாம்ப்பா. சரிப்பா. இன்னும் வேகமாக போகணுமா? அப்பா இதுதான்ப்பா கரெக்டான ஸ்பீடு, வேகமாலாம் போகக்கூடாதுப்பா. பாப்பாவுக்கு ஒவ்வொரு டைம்லேயும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. இந்த டைமில் ஹாலிடேலாம் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணனால இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க. போயிட்டு என்ன மார்க் வாங்கியிருக்கா என்னங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுட்டு நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்கிறதுனா சொல்லிவிட்டு வர வேண்டியது தான். அப்படியேங்கப்பா. சாரி அம்மு, ஸ்பீடாலாம் போகக்கூடாது அம்மு, மெதுவாக தான் போகணும். ஆ எதுக்குப்பா லேட் ஆகுது? ஸ்கூல் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து பக்கம் தானே. சரி லேட் ஆகாமல் நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? சரிப்பா ஓகேப்பா, நான் மிஸ்கிட்ட சொல்கிறேன் லேட் ஆகாது. பாப்பா பின்னாடி உட்காந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுமே சீக்கிரம் போகணுமே, எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரா. சரி அந்த காரு ஸ்பீடாக போகுதுங்கன்னு நம்மளும் ஸ்பீடாக போகணுமா? ஸ்பீடாலாம் போகக்கூடாது. ஸ்பீடாக போகணும், வண்டி வேகமாக ஓட்டுங்கிறாங்க. ஆ வீட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் தாங்க ஸ்கூலு, மகேந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரும்னு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே வராங்க. ஆல்மோஸ்ட் பக்கமாக வந்துட்டோம். வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. நானும் கவனிக்கல சங்கீதா. சரி கொஞ்சம் இறங்குங்க, நான் திருப்பிட்டு போயிட்டு வரேன், நீங்க நில்லுங்க. ஸ்கூலுக்கு பாப்பா ஸ்கூலுக்கு சம்பவம்னு சொன்னால் உனக்கும் எனக்கும் தான் சம்பவம். ஜிபேவே அதில் தான் பண்ணணும். வண்டி பெட்ரோல் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுங்க. லைட்டாக சாய்ச்ச உடனே வண்டி ஏதோ கொஞ்சம் பெட்ரோல் லைட்டாக இருந்திருக்கு, அதை வச்சு அப்படி பங்குக்கு போயிடலாம், இல்லைன்னா தள்ளிக்கிட்டு தான் போகணும். அந்த பக்கமும் லாரி, இந்த பக்கமும் லாரி.
அடைக்குது அடைக்குது, மறுபடியும் அடைச்சி விடுது, பக்கத்தில் வந்து அடைக்குது. கேஸ் போட்டு மண் வந்து உள்ளார வந்து பூந்துருச்சு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. நியூட்ரலில் போட்டேன். கொஞ்சம் தூரம் அந்த நியூட்ரல்லே போயிடும், அதுக்கப்புறம் தள்ளிக்கிட்டு தான் போகணும். அம்மாவும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்குறாங்க நம்ம இறக்கி விட்ட இடத்துல இருந்து. ஹலோ, லிஃப்ட் வேணுங்களா? லிஃப்ட் வேணுங்களா? லிஃப்ட் வேணுங்களா? சரி, லிஃப்ட் கொடுத்தா என்ன தருவீங்க? ஆ, பின்னாடி உட்கார சாமி. முன்னாடி தான் உட்காருவேன். நீ பாரு, மொத்தத்து கேமராவே மறைச்சிட்ட. குள்ளா கல்ட்டு. போலாமா? பசு மாடா ஜெர்சி மாடா? என்ன சாப்பிடுது? இப்படி கொஞ்சம் சைடில் தலையை வச்சுக்கப்பா. பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுச்சா? என்னப்பா நின்றுச்சே. நான் போய் அப்படியே ஒரு வண்டி ஒரு சாய்ச்சேன். சாய்ச்சதுக்கப்புறமேட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன்னை வச்சுக்கிட்டு பாப்பா, இங்கே பாரு, எனக்கு கேமராவை நீ ஃபுல்லாக மறைக்கிற. வா வா, நீ தான் நீ மறைக்கிற நல்லா, நிஜமாலுமே. ஃபோன் வேறு அடிக்குதே. பேக்கெட்ல எதுவும் இல்லை. பாப்பா ஸ்கூல் வந்துருச்சு. உன் ஸ்கூல் வந்துருச்சு. அட்டன் பண்ணி பேசுப்பா. ஸ்கூல் வந்துருச்சு. பாப்பா அவங்க மிஸ் கிட்ட உன்னை மாட்டி விட்டுமா? நான் மாட்டி விடுவேன். நான் மாட்டி விடுவேன்ப்பா. பேரண்ட்ஸ் மீட்டிங் அங்கேயா இல்லை இங்கேயான்னு தெரியலையா? கிளாஸ்லேங்களா? பாப்பாவோட பிளாக்குக்கு வந்துட்டோங்க. பாப்பாவோட பிளாக்கில் உள்ளார நுழைக்கும் போதே முன்னாடி வந்துட்டு ஏஞ்சல் பொம்மை வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்துட்டோமா, அப்படியே யாரானி சோட்டா பீம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டு பத்துலுங்க, சமோசாவை தான் காணோம். பின்னாடி வந்துட்டு பார்த்தோம்னா டக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி மிக்கி மவுஸ் பொம்மை இருக்குது. உண்மையாலுமே டக்கு இங்கே தாங்க இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தோம்னா பாப்பாவுக்கு பிடிச்ச கிருஷ்ணா இருக்குது. அப்படியே ஓவர் வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளார போகலாம் வாங்க. உள்ளார வந்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே நடந்து போகும்போது அப்படியே ஆளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா.
கம்ப்ளைண்ட் பண்ணுமா? அவங்க கிளாஸ் மிஸ் பார்த்துட்டுங்க என்ன மார்க் வாங்கியிருக்கா, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்காங்கிறத பேப்பர்லாம் நாங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு மிஸ்ட்டை வந்துட்டு கிளாஸில் எப்படி இருக்கா, ஒழுங்காக இருக்காளா, நல்லா படிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்ருந்தோம். அப்போ வந்துட்டு எல்லாமே ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சடனாக ஒரு குண்டை போட்டாங்க பாருங்கள். பக்கத்து பெஞ்சில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா ஃபஸ்ட் கிளாஸ் ரவுடி இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாப்பாவோட மூஞ்சி பார்த்துட்டு என்ன பாப்பா இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மிஸ்ட்டு பேசிவிட்டு இப்படி கிளம்பணுங்க. சின்னதாக இருந்தால் கூட பிடிச்சிக்கல, அது ரொம்ப பெருசாக இருக்குல்ல. கிரீன் கலரும் பெருசாக தான் இருக்கு. சரி போலாம் வாங்க. வெளில வந்தவுடனேங்க ஸ்கூலில் இருக்க சின்ன பார்க்கில் பாப்பாவை நானும் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். 2 பேருமே நான் ஒரு பக்கம் பாப்பா ஒரு பக்கம் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஆடி முடிச்சுட்டு இந்த பக்கம் போனோம்னா கம்பிலாம் வச்ச மாதிரி ஃபொனல் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் பாப்பா ஏறி என்னமோ வீட்டில் இருக்கிற மாதிரியே குழந்தைங்க வெளியில் இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்கிறது பார்த்ததுக்கப்புறம் தாங்க புரிஞ்சுது. கம்பி பிடிச்சி அவள் பாட்டு தொங்குறா, குதிக்கிறா, அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் தாவுறா. அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கூலில் இவ்வளோ அட்டகாசம் பண்ணுவாங்கிறது ஸ்கூல் கிரவுண்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. வித்த காட்டுற ஏப்பாப்பா, ஏய் வித்த காட்டுற. ஆமாம் ரொம்ப டயர்டாயிட்டீங்க, தண்ணி குடிங்க. போகலாம் போகலாம். பாரு ஆட்டத்தை பாரு. பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலன்னே பாரு, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறத பாரு. அதான் மிஸ்கிட்டே போய் சேட்டை பண்ணுறலாமே. எப்படிப்பட்டாலும் நீயே சொல்லு. யார் நாங்கள் 2 பேருமா? சரி நாளைக்கு பஸ் ஏறும்போது சரி உன்னை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பார்த்தா மிஸ் உன் மேலே எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. மிஸ்ஸு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ செட்டப் பண்ணுற நீங்கள். நவரும்மா. அம்மா பின்னாடி உட்காரு. பின்னாடி தான் சளி மூக்கில் உழுவுது, பின்னாடி உட்காரு. சங்கீதா பின்னாடி உட்காரு. பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் வரமாட்டேன், ஆஃபீஸ்க்கும் வரமாட்டேன். சரி ஓகே, ஆஃபீஸுக்கு வராது எனக்கு பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வராமல் இருந்தீங்கன்னா அது பார்த்துக்க, நான் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லுவேன். தூரம் பைக்கில் வந்ததுக்கப்புறங்க முன்னாடி உட்கார விடலன்னா பாப்பாவுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டைங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது பாப்பாவுக்கு சிக்கன் வேணும், எனக்கு மதியமாக சிக்கன் குழம்பு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டதுனால சிக்கன் சென்டர் போயிட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது மறுபடியும் ஒரு சண்டை. ஏடான்னா எனக்கு இளநீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அவளுக்கு கோல்டு, மூக்கில் வேறு சளி வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் எனக்கு இளநீ வேணும், எனக்கு இளநீ வாங்கி கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு அங்கே ஒரு சண்டை ரோட்லேயே. அப்புறம் அதை சமாதானம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டுங்க. அப்புறம் சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுங்க அப்படியே தூங்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி என்ன விளாக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இறக்கி விடுங்க. பிடிச்சி உட்காரு, இல்லைன்னா கீழே விழுந்துருவேன்.